உங்களோடும் கூட இருப்பதாக. நாம் வேதாகம வகுப்பிலே நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக தியானித்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு வாரமும் நாம் தியானிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். நாகும் புத்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 1082 பக்கம் 1082 பக்கம் நாகும் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் இதுவரைக்கும் தியானித்திருக்கிறோம். இந்த நாகும் புத்தகம் அசீரியாவுக்கு, அதாவது நினிவே பட்டணத்தை குறித்த ஒரு நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம். அசீரியா என்கின்ற ஒரு பட்டணம் ஆண்டவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு அதிகமாக தொல்லை கொடுத்த ஒரு பட்டணம் என்று நாம் சொல்லலாம். இஸ்ரவேலர்களை காணும் பொழுதெல்லாம் அருவருப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பட்டணமாய் அசீரியா இருந்தது. இதற்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களை அசட்டையாக, கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்திய மக்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் உடனடியாக தண்டனை கொடுக்கிறதை நாம் பார்க்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எழுதப்பட்டதுதான் இந்த நாகும் புத்தகம். இப்போ 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். 8வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது, இப்போதோ அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. இந்த நாகும் தீர்க்கதரிசி இந்த பகுதியிலே ஒரு கலை நயத்தோடு எழுதுகிற வசனங்களை நாம் இனி வருகிற வசனங்களில் பார்க்க முடியும். பொதுவாக செய்யுள்களிலே, தமிழ் செய்யுள்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிலே சில புலவர்கள் அல்லது சில சித்தர்கள் அல்லது சில செய்யுள் ஆசிரியர்கள் சில காரியங்களை குறிப்பிடுவதற்கு ஒரு சில கவிதை நயத்தோடு எழுதுவார்கள். கவிதை நயம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். இன்னும் அதிலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவித கவிதை நயத்தோடு, கலை நயத்தோடு எழுதப்பட்ட பகுதிதான் இந்த 8 முதல் 13 வசனங்கள். இந்த 8வது வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது? நினிவே எப்படி இருந்ததாம்? தண்ணீர் தடாகம் போல் இருந்தது. தண்ணீர் தடாகம்னா என்னது? தண்ணீர் தடாகம்னா குளம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு ஏரியை போல் இருந்தது. தண்ணீர் சூழ்ந்த பகுதி எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பட்டணமாய் இருந்தது. பொதுவாக நினிவே பட்டணம் அப்படித்தான் இருந்தது. நினிவே பட்டணத்தை சுற்றிலும் அங்கே இங்கே ஆறுகள் ஓடும். மிகவும் செழுமை வாய்ந்த ஒரு பட்டணம் நினிவே பட்டணம். எங்கும் ஆறுகள் ஓடுகின்ற ஒரு பகுதியாக இருந்தது. இதிலே தண்ணீர் தடாகம் என்று சொல்லும் பொழுது அதை குளம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம், அல்லது அணைக்கட்டு, டேம் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துல என்ன நடக்கிறது? எதிராளிகள் வந்து அந்த பட்டணத்தை சூறையாடுகின்ற பொழுது அந்த டேம் போன்ற அந்த பகுதியை, குளம் சூழ்ந்த அந்த பகுதியை உடைத்து போடுகிறார்கள். அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி ஊருக்குள்ள வந்துவிடும். அப்போ மக்கள் எல்லாரும் அந்த தண்ணியிலே அல்லல் படுகிறார்கள், மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நினிவே பட்டணம் தள்ளப்பட போகிறது அப்படிங்கிறத இங்க நாகும் தீர்க்கதரிசி தெளிவாக எழுதி வைக்கிறார். தொடர்ச்சியாக அதை நம்ம பார்க்கும் பொழுது அதை எப்படி எழுதுகிறார் பாருங்க. இப்போதோ அவர்கள் ஓடி போகிறார்கள். தண்ணியை கண்டவுடனே என்ன செய்கிறாங்க? ஓடி போகிறாங்க. எப்படியாவது நாங்க தப்பிச்சா போதும், எங்க உயிர் எங்க கையில கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தப்பித்து கொள்வதற்காக ஓடி போகிறார்கள். இன்னும் ஆழமாக அந்த தீர்க்கதரிசி எப்படி எழுதுகிறார் பாருங்க. நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. இப்போ ஒரு கூட்ட ஜனம் தண்ணியை பார்த்துட்டு ஓடுது. நாம் அந்த இடத்துல நின்னா நம்மை மூழ்கடித்து விடும் அப்படின்னு சொல்லி தெரிந்து ஓடுகிறார்கள். இன்னொரு கூட்டத்துல ஒரு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நில்லுங்க, நாங்க உங்களை காப்பாத்திடுவோம், நில்லுங்க, ஓடாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொன்னாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? ஓடுகிறார்கள். அப்ப இது எதை குறிக்கிறது? இதுவரைக்கும் மற்றவர்களை ஓட வைத்த அசீரிய பட்டணம், மற்றவர்களை அவர்களுடைய சொந்த பட்டணங்களிலே
தங்க விடாதபடி ஓடி ஓடி துரத்திய அசீரிய பட்டணம் இப்போது அவர்களே என்ன செய்கிறாங்க? ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களே அவர்களுடைய உயிரை கையிலே பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பாதுகாக்கிறவன் சொல்றான், நான் உங்களை காப்பாத்துவேன், நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாலுமே, இல்ல எங்களுக்கு எங்க உயிர் தான் முக்கியம், நாங்க தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க தீர்க்கதரிசி கவிதை நயத்தோடு இங்க எழுதுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனம் கற்றுத்தருகிற காரியம், அசீரியா ஒரு நாளிலே மற்ற ஜனங்களை ஓட வைத்தது. ஆனால் இன்றைக்கு அந்த ஜனமே ஓடிக்கொண்டிருக்கிறது தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள. அந்த சூழலுக்கு நினிவே பட்டணம் தள்ளப்படும் என்று இங்கே எழுதுகிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை, இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருட்களும் இருக்கிறது. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்போ நினிவே பட்டணத்துல எல்லாரும் ஓடிட்டாங்க, பட்டணம் வெறிச்சோடி இருக்கு, மக்களே இல்லை, எதிராளி சூறையாட வருகிறான். அப்போ அவங்க சொல்றாங்க, வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னை கொள்ளையிடுங்கள், உங்க கண்களுக்கு முன்பதாக என்னென்ன சொத்துக்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தென்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க? கொள்ளையிடுங்கள். கொள்ளையிடுங்கள் அப்படின்னா இன்னொரு வட்டார வழக்கில் நம்ம சொல்லணும்னா பறித்து கொண்டு போகுதல், பறித்து கொண்டு போகுதல், அனுமதியின்றி பறித்து விடுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அதுல இந்த தீர்க்கதரிசி எழுதுகிறார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சம்பத்துக்கு முடிவில்லை. சம்பத்துக்கு முடிவில்லைன்னா என்ன அர்த்தம்? நினிவே பட்டணம் ஒரு காலத்துல ரொம்ப பணக்கார பட்டணம். கிமு 7வது நூற்றாண்டுல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 7வது நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா இந்த அசீரிய பட்டணம் ரொம்ப பணக்கார பட்டணம். அந்த பட்டணத்துல இல்லாத வளங்களே கிடையாது. அவ்வளவு பொன், அவ்வளவு வெள்ளி, அவ்வளவு பசுமை, நல்ல செழுமை வாய்ந்த ஒரு பட்டணம். ஆனா இன்றைக்கு அந்த பட்டணத்தை, அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா பொன் வெள்ளி எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போகிறார்கள், கொள்ளையடித்து கொண்டு போகிறார்கள். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக சேர்த்து வைத்த கொள்ளை பொருட்கள். இந்த நினிவே பட்டணத்தினுடைய ராஜா 100 ஆண்டுகளாக சேர்த்து வைத்த கொள்ளை பொருட்களை எல்லாம் இந்த அசீரியாவின் மீது படையெடுத்து வந்த மேதிய அரசு, இன்னும் பற்பல அரசுகள் எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போயின அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அப்போ மற்றவர்களை சுரண்டி சுரண்டி எடுத்த கொள்ளை பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்களால என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. அவைகளை மற்றவர்கள், எதிராளிகள், எதிரி நாட்டு அரசர்கள் சூறையாடி கொண்டு போகிறார்கள் என்பதை இங்கு தீர்க்கதரிசி 9வது வசனத்திலே நமக்கு கற்றுத்தருகிறார். 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள், மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது, எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு, எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. இங்கு தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்திலே அவள் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? நினிவே பட்டணத்தை குறிக்கிறது. சரியா? பொதுவா ஒரு தேசத்தை குறிப்பதற்கு பெண்மையிலே பேசுவார்கள். நம்முடைய இந்திய தேசத்தையும் பாரத தாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? பாரத தாய், தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி பெண்மையில சொல்லுவாங்க. அதே போலதான் இங்கு தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தை பெண்மையில சொல்லுகிறார். அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நினிவேனுடைய அழிவை இங்கு எப்படி சொல்லுகிறார் என்றால், அதனுடைய வீழ்ச்சி ஒரு தண்ணீர் பாட்டிலில் இருந்து தண்ணீர் வெளிவரும்போது எப்படி சத்தம் கேட்குமோ அதே போல ஒரு கணப்பொழுதிலே அதனுடைய வீழ்ச்சி என்னமாகிவிடும்? இல்லாமல் ஆகிவிடும். நினிவே பட்டணம் இல்லாமல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். எபிரேய வேதாகமத்துல, ஹீப்ரு வேதாகமத்துல இந்த 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக வரலாற்று ஆசிரியர்கள், வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பாட்டில்ல இருந்து தண்ணி வெளியே வந்தா எப்படிலாம் சத்தம் கேட்குமோ அதே போல நினிவே பட்டணத்தினுடைய சத்தம், நினிவே பட்டணத்தினுடைய கொள்ளையடிக்கப்பட்ட சத்தம் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போ இதை பார்க்கும் பொழுது, இதை பார்ப்பவருடைய இருதயம் எல்லாம் கரைந்து போகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. பாருங்க, மனம் கரைந்து போகிறது. யாருடைய மனம் கரைந்து போகிறது?
அசீரியாவினுடைய அழிவை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் மனம் கரைந்து போகக்கூடிய அளவுக்கு பரிதாபப்படுவார்கள். ஐயோ, எப்படி இருந்த அசீரிய பட்டணம், எப்படி இருந்த நினிவே பட்டணம் இன்றைக்கு இப்படி அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆழமாக சொல்லி இருக்கிறது பாருங்கள், முழங்கால்கள் தள்ளாடுகிறது. அதை அந்த அசீரிய பட்டணம் அழிக்கப்படுவதை பார்ப்பவருடைய கால்கள் நடுநடுங்குமாம். அந்த அளவுக்கு அசீரியா கொடூரமாக கொள்ளையாடப்படும், கொடூரமாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். இன்னும் எல்லாருடைய இடுப்புகளிலும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவ்வளவு பெரிய நினிவே பட்டணத்துக்கே இவ்வளவு பெரிய அழிவுன்னா நாமெல்லாம் நிலைத்து நிற்போமா அப்படின்னு சொல்லி பார்ப்பவர்கள் எல்லாரும் ஐயோ என்று சொல்லத்தக்கும் விதமாக நினிவே பட்டணத்தினுடைய அழிவு இருக்கும், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 10வது வசனத்தின் மூலமாக இந்த தீர்க்கதரிசி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 11வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பால சிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிளச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? இதுல சிங்கம் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? சிங்கம் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரிகிறது? சிங்கம் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது? சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே, பாலசிங்கம், கிளச்சிங்கம், இதெல்லாம் யாரை குறிக்கிறது? நினிவேயத்தான் குறிக்கிறது. சரியா? நினிவேயத்தான் குறிக்கிறது. ஏன்னா நினிவே அரசர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நாங்கள்லாம் சிங்கத்தை போன்றவர்கள். எப்படி ஒரு சிங்கம் வேட்டையாடு போகும்போது அது எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் எளிதில் என்ன செய்யும்? வேட்டையாடும். சிங்கம் பயப்படாது, சிங்கம் பின்வாங்காது. அதே போல நாங்களும் பின்வாங்க மாட்டோம். அசீரியா ஒரு காலத்தில் நினைச்சது, நாங்களும் சிங்கத்தை போன்றவர்கள், அதிலும் குறிப்பாக பால சிங்கம், இளம் சிங்கத்தை போன்றவர்கள், எங்களுக்கு பயம் கிடையாது, எங்களுக்கு எதிர்நாட்டை குறிச்ச பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்த அந்த தேசத்தினுடைய வாசஸ்தலம் எங்கே அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். எப்பா அசீரியாவே, நீ உன்னை சிங்கம் சொன்னிய, நீ குடியிருந்த இடம் சிங்கத்தின் குகை என்று சொன்னியே, இன்றைக்கு உன்னுடைய வாசஸ்தலம் அது பாழாய் போயிற்றே. நீ தங்கி இருக்கிற வாசஸ்தலம் எங்கே? பால சிங்கங்கள் என்றால் அது ஆண் மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. உன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஆண் மக்களை எங்கே? கிளச்சிங்கம் என்றால் அது பெண் மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. உன்னுடைய தேசத்தில் இருக்கிற பெண்கள் எங்கே? சிங்க குட்டிகள் என்றால் சந்ததியினரை குறிக்கக்கூடிய வார்த்தை. உன்னுடைய தேசத்தில் உள்ள சந்ததியினரை எங்கே? நீ சிங்கம் சிங்கம் சொல்லி மாறுதட்டி கொண்டியே உன்னையே இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அழித்து போட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இங்கு நாகம் தீர்க்கதரிசி எழுதுகிறார். இன்னும் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், பொதுவாக அசீரியாவினுடைய வரைபடங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் இருக்குமாம், ஆனா தலையில சிங்கத்தினுடைய தலை இருக்குமாம். அப்படி அந்த அளவுக்கு சிங்கத்தின் மீது ஒரு வெறி கொண்டவர்களாக அசீரியர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். அதாவது சுவர் ஓவியங்கள்ல வரையும் போது உடல்ல மனிதனுடைய உடல் இருக்கும், ஆனா தலையில சிங்கத்தினுடைய தலை வரையப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு சிங்கத்தின் மீது கவர்ச்சி உடையவர்களாக, ஈடுபாடு உடையவர்களாக இந்த அசீரியர்கள் காணப்பட்டார்கள். ஆனா இன்றைக்கு அந்த சிங்கத்தின் நிலைமையே ஒன்றுமில்லாமல் போகிவிட்டது அப்படின்னு சொல்லி இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். 12வது வசனத்தை பார்ப்போம், நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. இங்கு நாகும் தீர்க்கதரிசி கொஞ்சம் வேற விதமா எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, தமிழ் செய்யுள்ள ஒரு இலக்கணம் ஒன்று உண்டு, தமிழ் இலக்கணத்துல ஒரு இலக்கணம் ஒன்று உண்டு. வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? படிச்சாதானே தெரியும்னா. வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிலரை பெருமையா பேசுறது போல பேசுவாங்க, ஆனா அந்த பெருமையான பேச்சில் என்னது இருக்கும்னா
அந்த நபரை குறித்த தவறான காரியம் இருக்கும். அதாவது புகழ்வது போல இகழ்வது, சரியா? பழிப்பது போல புகழ்வது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. இங்கு நாகம் தீர்க்கதரிசி அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்னா, எப்பா சிங்கமாகிய அசீரியாவே, நீ உன்னுடைய இரையை தொண்டையை பிடித்து நீ நெரித்து சாப்பிடுகிறாய். நீ எப்படிலாமோ உன் இரையை பிடிச்சு திங்கிற. ஆனா இன்னைக்கு சிங்கம் போல இருந்த உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப பாழாய் போய்விட்டது. நீ ரொம்ப இரையை தொண்டையை நெரித்து சாப்பிட்டாய். ஆனா இன்றைக்கு உன்னுடைய கழுத்தை நெரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வஞ்ச புகழ்ச்சி அணியாக இங்கு தீர்க்கதரிசி எழுதுகிறார். அதாவது அசீரியாவை உயர்த்தி பேசுவது போல பேசி அதை கீழே தாழ தள்ளி போடுகிறார். அதுதான் இந்த 12வது வசனத்திலே தீர்க்கதரிசி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். கடைசியாக ஒரு வசனத்தை, 13வது வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகையெழும்ப எரித்து போடுவேன், பட்டயம் உன் பால சிங்கங்களை பட்சிக்கும், நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன், உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து. நான் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? நான் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? ஆண்டவரை குறிக்கிறது, சரியா? யெகோவாவாகிய கடவுளை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அசீரியாவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு விரோதமாக வருவேன். நீங்க யோசித்து பாருங்க, இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் நமக்கு விரோதமா வந்துட்டாருன்னா நம்மளால நிக்க முடியுமா? நம்மளால வாழ முடியுமா? முடியாது. அப்ப அதை ஆண்டவர் இங்கு கடினமாய் சொல்றார். ஏன்னா என் ஜனமாகிய இஸ்ரவேலரை நீ அவ்வளவு கொடுமைப்படுத்தின, நீ அவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாக்குன, ஆகையினால நான் உனக்கு விரோதமாய் வருவேன், நான் உனக்கு எதிராக சண்டையிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அங்கு சொல்லுகிறார், உன்னுடைய ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் படை வீரர்கள் இனி இல்லாமல் போவார்கள். உனக்கு பெரிய படை இருக்குது, உனக்கு பெரிய நிறைய ஆண் மக்கள் இருக்கிறார்கள், நான் ஜெயித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாயே, இன்றைக்கு உன் படைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், அவைகளின் சத்தம் கேட்கப்படாமல் போய்விடும். நீ யார் யாரெல்லாம் சுரண்டி சுரண்டி வளங்களை எடுத்துக்கொண்டாயோ, இன்னைக்கு அவங்க உன்னை சுரண்டுவார்கள், அவங்க உன்னை மிரட்டுவார்கள். நீ எனக்கு வரி கட்டு அப்படின்னு சொல்லி உன்னை மிரட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி எங்க தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்வதாக எழுதுகிறார். அன்பானவர்களே, இந்த 8 முதல் 13 வசனங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நம்மால் நிற்க முடியாது. ஆகவே நம்ம நியாய தீர்ப்புக்கு முன்பதாகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நியாய தீர்ப்புல போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. ஏன்னா கடவுளுடைய நியாய தீர்ப்பு என்பது பாரபட்சம் இல்லாதது. இன்றைக்கு ஆண்டவரை குறித்து சொல்றோம், அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றோம். ஆனா நியாய தீர்ப்பு வரும்போது கடவுளிடத்துல அந்த அன்பை பார்க்க முடியாது, கடவுளிடத்துல அந்த இரக்கத்தை பார்க்க முடியாது. ஆண்டவருக்கும் நீதிதான் முக்கியம், நியாயம்தான் முக்கியம். இங்கு சொல்லப்பட்டுள்ளது போல, அவ்வளவு பெரிய நினிவே பட்டணத்துக்கே இவ்வளவு பெரிய அழிவுன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம். அப்ப ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நம்மால் நிற்க முடியாது. தேவ சமூகத்துல பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதை தான் இந்த 5-6 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம். ஒரு பாடல் ஒன்று உண்டல்லவா, நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர் எம்மாத்திரம் பொன்மங்கி நிறமு மாறி, அந்த பாடல்ல அந்த வரி வரும், அப்படிதானே? நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதர் எம்மாத்திரம். அதுதான் இங்கு அசீரியாவுக்கு நடைபெறுகிறது. அசீரியா தன்னை பெரிய பட்டணம், பெரிய ஒரு செழுமை வாய்ந்த பட்டணம், நல்ல ஒரு பாதுகாப்பு உள்ள பட்டணம் அப்படின்னு சொல்லி நினைத்தது. ஆனா அசீரியாவுக்கே வீழ்ச்சி வந்தது. அப்போ நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஆகவே கடவுளுடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வோம், கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.